முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசித் திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் இறைவன் நான் கவனிக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய இறைவன் நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இறைவா, உந்தன் மீது நான் கொண்டிருப்பது மூட நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கை. நான் செய்யும் நன்மையும் தீமையும் உன் செயல். எனக்கு எது நடந்தாலும் அது எல்லாம் உன் செயல் என்று என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையே, தைரியமாக இரு என் தங்கமே. விரைவில் அந்த மாற்றம் வரப்போகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. விதியை நான் பார்த்து கொள்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என் பிள்ளையே. தைரியமாக இரு. என்னை நம்பி இருக்கும் உன் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். என் தங்கமே, அப்பா என் நிலைமை தெரிந்தும் ஏன் இன்னும் எனக்கு முழுமையாக உதவவில்லை என்று கேட்கிறாய். இந்த முருகன் உனக்கு வேண்டியதை உன் அருகில் இருந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் என் மேல் கோபம் கொள்கிறாய் என் பிள்ளையே. நீ கேட்பது உடனே கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறாய். உனக்கு இதற்கு முன் சிலவற்றை நீ கேட்காமலேயே கொடுத்தேன். ஆனால் நீ அதன் அருமை புரியாமல் இழந்தாய். இப்போது என்னிடம் வந்து எதுவும் தரவில்லை என்று கேட்கிறாய். உனக்கு இப்போது நடக்கும் சோதனை காலங்கள் எல்லாம் இனி உனக்கு நான் தரவிருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள சந்தோஷமாக வாழ்வதற்கே. இப்போதுதான் உனக்கு உன்னை விட்டு சென்ற அனைத்து அருமையும் புரிந்து கொண்டுள்ளாய். இனி நீ மனநிறைவுடன் நிதானமாக யோசித்து செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாய். இது சத்தியம் என் அன்பு பிள்ளையே. நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வும் உடனே கிடைத்துவிடும். உன் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது. மனதுக்குள் யாரோ ஒருவரை நினைத்து கொண்டு இருப்பது உங்கள் மனதிற்கே தண்டனையாக அமைந்துவிடும். மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழக்கிறது. உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விட்டுவிடுவதா என்று முடிவு செய். அன்பு பிள்ளையே, அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கிறேன். நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை நடத்தி செல்கிறேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. கலங்காதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். பயப்படாதே என் பிள்ளையே. பலம் கொண்டு திடமாக மனதோடு இரு. உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன் வேதனையையும் தனிமையையும் நான் அறிவேன். ஆனால் நீ ஒருபோதும் தனித்தே இல்லை. உன் தனிமையில் நான் உன்னோடே இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். உன் நல்ல மனத்தால் தான் நீ அனைத்தையும் பெற்றுக்கொண்டு செல்கிறாய். ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர். உன் நல்ல மனதிற்கு எந்த விஷயத்திலும் பதற்றம் அடையாதே. எதை தொடங்கும் போதும் முருகனிடம் அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. நல்ல செய்திகள் இந்த வாரம் வரும் என் பிள்ளையே. எந்த அளவுக்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும். வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை எனும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உனக்கு அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். இன்று உன்னிடம் இருக்க வேண்டிய மனதைரியம் மற்றும் துணிவு என் பிள்ளையே. உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான். எனவே அதை கண்டு பயந்து ஓடாதே. சரியாக செய்ய வேண்டும் என தள்ளி போடுவதை விட தவறுகளை திருத்தி நேற்று இருந்ததை விட சிறிதளவு முன்னேறுவது எவ்வளவோ நல்லது. என் செல்லமே,
யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது. இரும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. கிடைக்கும் போது யானையாக இரு, சக்கை கிடைக்கும் போது இரும்பாய் இரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று பேச்சுக்கே இடம் இருக்காது. இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே. நான் உனக்கு தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை. உறுதியுடன் இரு. அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி. உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ நீண்ட நாள் எதிர்பார்ப்பை அனைத்தும் நிறைவேறும். நாளை விடியல் நல்லதாகவே அமையும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய். எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இரு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நீ செய்கிற வேலையை மனசுக்கு பிடித்து செய். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்ன யோசிக்கிறாய்? உன்னுடன் யாரும் இல்லை என்று யோசிக்கிறாயா? நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் இருக்க மாட்டார்கள். உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும் போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. உன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. என் பிள்ளையே, நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, ஓய்வெடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனாலும் எப்படி ஓய்வெடுப்பது? உடல் சோர்வாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உனக்கு தேவையான சக்தியை தருகிறேன். 5 நிமிடம் என்னை நினைத்து தியானம் செய். உனக்கு தேவையான சக்தியையும் புத்துணர்ச்சியையும் நான் தருகிறேன். உன் வேலைகளை அவ்வப்போது நானே முன்னின்று நடத்தி தருகிறேன் என்பதை நீ அறிவாய். உன் கடமையை செய். பலனை எதிர்பாராமல் உனக்கு உயர்வான இடத்தை நான் தருகிறேன் என் பிள்ளையே. என் தங்கமே, இனி நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாள் மனக்கவலை நீங்கும். இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தோடு ஆனந்தமாய் இருப்பாய். உன் முருகப்பெருமான் உன் நிழலாய் இருப்பேன். என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம். நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கித்தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன். இப்போது அனைவரும் அறிவார்கள். செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் தங்கமே, நான் சொல்வதை கேள். உனக்கு கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கண்ணை மூடிக்கொள்ளாதே. கண்களை திறந்து பார். கஷ்டத்தை வென்று விடுவாய். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் அப்படித்தான். பயந்தால் பயமுறுத்தும். துணிந்து யோசித்தால் வழி கிடைக்கும். உனக்கு வழிகாட்டவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் உணர்ந்தேன். அதற்கு தீர்வை தேடுகிறாய். அந்த தீர்வை நான் தருகிறேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களில் இருந்து மீண்டும் காப்பேன். தைரியமாக இரு. நம்பிக்கையே இழக்காதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல துணை செய்வேன். ஓ முருகா போற்றி என்று உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் தானாகவே சரியாகும். என் பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு, உன்னை வெறுத்து சென்றவர்கள் முன்பு, உன்னை ஏமாற்றி சென்றவர்கள் முன்பு, உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். கண் விழித்ததும் முருகா என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலும் மேலும் துணையாய் வரும். வெற்றி தரும். வெற்றிவேல் வீரவேல் உனக்கு முன்பாக செல்லும். ஓம் முருகா போற்றி. கந்தா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.